ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறீங்க? கைகளை தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். கைகளை உற்சாகமாய் தட்டி கர்த்தரை ஆர்ப்பரிப்போம். இந்த புதிய மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வாக்குத்தத்தத்தை தெரிந்தவர்கள் சொல்லுங்க பாப்போம் சத்தமா. அப்பொழுது நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஏசாயா 58:14. அல்லேலூயா. ஆனந்த் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்ததுனால டக்குன்னு சொல்ல முடிஞ்சிச்சு. வாக்குத்தத்த ஆராதனைக்கு வராதவர்களுக்கு சொல்லுவது கஷ்டம். இந்த வாக்குத்தத்தத்தை இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த ஏசாயா 58:14 இந்த வாக்குத்தத்தத்திலே 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது? 3. முதலாவது ஆசீர்வாதம், நீ கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். நீ கர்த்தரிலே எப்படி இருப்பாய்? மன மகிழ்ச்சியாயிருப்பாய். இரண்டாவது, நான் உன்னை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன். நான் உன்னை உயர்ந்த இடங்களிலே என்ன செய்வேன்? ஏறி இருக்க பண்ணுவேன். மூன்றாவது, யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு விரும்புறீங்க? முதல் ஆசீர்வாதம் என்ன? நீ கர்த்தரில் எப்படி இருப்பாய்? மனமகிழ்ச்சியா இருப்பாய். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? நீ உயர்ந்த இடங்களிலே நான் உன்னை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று சொன்னால், நான் உன்னை இந்த புதிய மாதத்திலே, இந்த ஜூன் மாதத்திலே நான் உயர்த்துவேன். உன் தொழிலிலே உன்னை உயர்த்துவேன், உன் குடும்பத்திலே உன்னை உயர்த்துவேன், உன் வியாபாரத்திலே உன்னை உயர்த்துவேன், உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே உன்னை உயர்த்துவேன், ஊழியத்தின் பாதையிலே உன்னை உயர்த்துவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. மூன்றாவது ஆசீர்வாதம் என்ன? யாக்கோபுடைய சுதந்திரத்தால் நான் உன்னை என்ன செய்வேன்? போஷிப்பேன். அல்லேலூயா. இரண்டாவது ஆசீர்வாதம், நான் உன்னை உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணுவேன். வாக்குத்தத்த ஆராதனையில் எல்லாரும் வாங்கிட்டாங்க ஆசீர்வாதத்தை. வராதவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஐயோ ஆண்டவரே, நான் வராமல் போனனே என்று நீங்கள் ஏமாற வேண்டாம். வராதவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் தான். இன்றைக்கு முதலாவது அந்த வார்த்தை சொல்லுகிறது பாருங்க, நீ கர்த்தரில் எப்படி இருப்பாய்? மன மகிழ்ச்சியா இருப்பாய். நல்லா கவனிங்க. இந்த 3 ஆசீர்வாதங்களை யார் சொல்றது? பாஸ்டர் கலைமணி சொல்றாங்கன்னு சொல்லுங்க. கையெழுத்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப அதுக்கு 2 அல்லேலூயா வருது? பாஸ்டர் கலைமணி சொன்னா நடக்காது. இந்த ஆசீர்வாதங்களை யார் சொல்லுகிறது? வேதம் சொல்லுகிறது. இதை கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு, the mouth of God, the mouth of God, ஆண்டவருடைய வாய், ஆண்டவருடைய வாய், ஆண்டவருடைய வாயிலிருந்து இந்த தீர்க்கதரிசன ஆசீர்வாதங்கள் உனக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு, உன் ஊழியத்தின் பாதைக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கைகளை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்தும். All the glory and honor only to Jesus. இயேசுவுக்கு தான், கர்த்தருக்கு தான் எல்லா மகிமை. இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் இயேசு. இயேசுவுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை நமக்கு நேராக புறப்பட்டு வருகிறது. இந்த ஜூன் மாதத்திலே நொந்து போய் வந்திருக்கலாம், உடைக்கப்பட்டு வந்திருக்கலாம், கலங்கி போய் வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், குடும்பத்திலே பலவிதமான தடைகள் என்று சொல்லி வந்திருக்கலாம், வியாபாரத்திலே பலவிதமான போராட்டங்கள், பண நெருக்கடிகள், இது நடக்கல, அது நடக்கல, அப்படி செய்யல, இப்படி செய்யல என்று கலங்கி போய் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், 3 ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்கிறேன். நீ இந்த மாதத்திலே கர்த்தரிலே மன மகிழ்ச்சியாயிருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை உயர்ந்த இடங்களிலே நான் ஏறி இருக்கும்படி செய்வேன். யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். நல்லா கவனிங்க. இன்றைக்கு 3 சொல்றதுக்கு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தாலும், 2வது
வாக்குத்தத்தத்தை பற்றி அன்னைக்கு 1ஆம் தேதி தியானிச்சாச்சு. இன்றைக்கு முதல் பார்ட், த ஃபர்ஸ்ட் பார்ட். அடுத்த வாரம் கர்த்தருக்கு சித்தமானா யாக்கோபுடைய சுதந்திரம்னா என்ன, அதை வச்சு எப்படி கர்த்தர் இந்த மாதத்தில் நமக்கு போஷிக்க போகிறார் என்பதை அடுத்த வாரத்தில் நாம் தியானிப்போம். இன்றைக்கு முதல் வார்த்தையை வாசிக்க பார்ப்போம். முதல் வார்த்தை, நீ கர்த்தரில் எப்படி இருப்பாய்? மன மகிழ்ச்சியா இருப்பாய். பக்கத்தில் உங்க கையை குலுக்கி சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதனுக்கு மிக மிக அத்தியாவசியமான தேவை மன மகிழ்ச்சி, சந்தோஷம். பணம் வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் சிலருக்குள்ள சந்தோஷமே இல்லை. ஏன்னா இவ்வளவு பணம் வந்துருச்சு, எவனாவது திருட வருவானா, கொள்ளையடிக்கிறவன் வருவானா என்பதை நினைச்சு நினைச்சு சந்தோஷமே போயிடுச்சு, உறக்கமே போயிடுச்சு. பணம் வந்தாலும் சந்தோஷம் கிடையாது, சொத்துக்கள் வந்து குவிந்தாலும் சந்தோஷம் கிடையாது. இந்த உலகத்தில் ஏசப்பா ஒருவர் மாத்திரம்தான் நம்மை சந்தோஷமாய் வைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அவர் ஒருவர் சொன்னால் சொன்னதுதான். அவர் சொல்லுகிறார், நீ கர்த்தரில் எப்படி இருப்பாய்? மன மகிழ்ச்சியா இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. 1ஆம் தேதி வந்துருச்சுன்னா சிலருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா வாடகைக்கு வீடு விட்டுருக்கிறவங்க வாடகை பணம் வரும், அந்த சந்தோஷம். வேலைக்கு போறவங்க சம்பளம் கிடைக்கும், அந்த சந்தோஷம். அந்த 1ஆம் தேதி வந்தா நிறைய பேருக்கு சந்தோஷம் இருக்கும். 1ஆம் தேதி வந்தா அதே போல நிறைய பேருக்கு வருத்தமும் இருக்கும், வேதனையும் இருக்கும். ஏன்னா ஏன் தான் 1ஆம் தேதி வருதோ, சம்பளம் எல்லாம் வட்டிக்கு போயிருது, கடன்காரனுக்கு போயிருது என்கிற கவலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, லேவியராமம் 23 40வது வசனத்தை வாசிங்க. லேவியராமம் 23 40வது வசனம். முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றல் அரிகளையும் கொண்டு வந்து உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சி. உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். எத்தனை நாளுகள் மகிழ்ச்சி? மாசத்துல ஆரம்பம்னா நிறைய பேருக்கு மகிழ்ச்சி. 20ஆம் தேதியை தாண்டிச்சுன்னா நிறைய பேருக்கு கவலை வந்துடும். பணம் இல்லையே, எப்படி பணத்தை புரட்டுறது, குடும்பத்தை எப்படி நடத்துறது. ஆனா இங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்றது, வாரத்திலே 7 நாட்களும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு எப்படிப்பட்ட நாள்? மகிழ்ச்சி நாள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் எப்படி இருங்கள்? மகிழ்ச்சியா இருங்கள். ஆல் த டைம் தேவனுடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். இந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பது கர்த்தாதி கர்த்தர் இயேசுவாகிய தெய்வம் ஒருவராலே மாத்திரம் இந்த உலகத்திலே உன்னை மகிழ்ச்சியாய் வைக்க முடியும். ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்கு இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்கிறார்? டு whom the real happiness and joy. யாருக்கு இந்த மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சங்கீதம் 35 9வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 35 9வது வசனம். என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து, என் ஆத்துமா கர்த்தரிலே களிகூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் என்ன செய்யும்? மகிழ்ந்திருக்கும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மகிழ்ச்சி எங்க இருக்கிறது என்று சொன்னால் ரட்சிப்பிலே. எந்த ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானோ, எந்த ஒரு மனுஷி ரட்சிக்கப்பட்டிருக்கிறாளோ, எந்த ஒரு மனிதனுடைய பாவங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு அவன் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ, அவன் ரட்சிப்பை பெறுகிறான். இந்த ரட்சிப்பினாலே மகிழ்ச்சி. இந்த ரட்சிப்பினாலே என்ன கிடைக்கிறது? மகிழ்ச்சி. அதைத்தான் ஏசாயா தீர்க்கன் மூலமாய் ஆண்டவர் சொல்கிறார். ஏசாயா 12 3வது வசனம். ஏசாயா 12 3. இன்னொருவர் ஏசாயா 25 9வது வசனம். நீங்கள் ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோட, எங்கிருந்து மகிழ்ச்சி வருகிறது? ரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து. எந்த ஒரு மனுஷன் ஆண்டவராகி இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக பக்தி வைராக்கியத்தோடு பரிசுத்தத்தோடு கரைதிரை இல்லாமல் தூய்மையோடு இந்த உலகத்திலே ஜீவனம் செய்கிறானோ, அவன் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவன். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் ஆண்டவராகிய இயேசுவை பிதாவாகிய தேவனை பற்றி வேதம் சொல்கிறது, ஒருவராய் சாவாமையுள்ளவரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் ஒருவராலும்
காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர் பிதாவாகிய தேவன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆனால் இந்த பிதாவாகிய தேவனை நீங்களும் நானும் சந்திப்பதற்கு நமக்கு வேண்டியதுதான் ரட்சிப்பு. வேத புத்தகம் சொல்கிறது 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5-6 வாசிக்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2:5-6. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. தேவன் ஒருவரே, இந்த உலகத்தை உண்டாக்கின தேவன் ஒருவரே, மனுஷனுக்கும் இந்த கடவுளாகிய தேவனுக்கும் இடையிலே இருக்கிற மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக்கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. பிதா சாவாமையுள்ளவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராலும் காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட பிதாவோடு நீங்களும் நானும் இணைக்கப்படும்படி மத்தியஸ்தராய், மீடியேட்டராய் விளங்குபவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு. பல வருஷங்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டிலே ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்திலே இரண்டு குரூப்பும் தீவிரவாதிகள் போல கொடிய மக்கள். அந்த 2 குரூப்புக்கும் இடையிலே பலத்த சண்டை, பலத்த யுத்தம், ஆயுதங்களை வைத்து தாக்குதல். இந்த குரூப்பிலும் பலர் கொலை செய்யப்பட்டார்கள். எதிர்பார்ட்டிலேயும் பலர் கொலை செய்யப்பட்டார்கள். எங்கு பார்த்தாலும் இரத்த வெள்ளம். அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர் ஒரு நல்ல மனுஷன். அந்த கலெக்டரை அந்த மாவட்டத்தில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த கலெக்டர் வந்தார், இந்த குரூப்பில் உள்ள மனிதர்களையும் அழைத்தார், எதிர்பார்ட்டி குரூப்பு மக்களையும் அழைத்தார். 2 பேரையும் அழைத்து சமரசம் செய்து பார்த்தார். அவர் சொன்னார், நீங்கள் இனிமே சண்டை போடக்கூடாது, இனிமே கலவரம் பண்ணக்கூடாது, ஒருவரை ஒருவர் தாக்கக்கூடாது, உங்கள் ஆயுதங்களை எல்லாம் கீழே போடுங்க, நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொள்ளுங்க, ஒற்றுமையாக இருங்க என்று அவர் ஒரு மத்தியஸ்தராய் சமரசம் செய்ய பார்த்தார். இந்த குரூப்பில் உள்ளவன் சொன்னான், இல்லைங்க, எங்கள் ஆட்களில் இத்தனை பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க, இத்தனை பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கு, நாங்கள் அதற்கு பழிக்கு பழியாக அந்த எதிர்பார்ட்டியினோட மக்களை நாங்கள் கொலை செய்வோம், ரத்தத்தை சிந்துவோம். எதிர்பார்ட்டி சொன்னான், ஆமையா, நீங்கள் சொல்கிற சமரசத்துக்கு நாங்கள் வர முடியாது, எங்கள் ஆட்களில் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், எவ்வளவோ ரத்தத்தை சிந்தி இருக்கிறான், நாங்கள் பதிலுக்கு பதில் அவங்களை கொல்லுவோம், கொலை செய்வோம், ரத்தத்தை சிந்துவோம். அப்ப அந்த கலெக்டர் சொன்னார், உங்க 2 பார்ட்டிக்கும் தேவையானது ஒண்ணு தான். 2 பேரும் என்ன சொல்றீங்க? ரத்தத்தை சிந்தணும், உயிரை கொடுக்கணும், உயிர்கள் அழிக்கப்படணும், ரத்தத்தை சிந்தனை இதான உங்க வாஞ்ச. நான் உங்க முன்னாடி வந்து நிற்கிறேன், நீங்க உங்க கோபம், உங்க ஆத்திரம் தீர்ற வரையிலும் என்னை அடி அடி என்று அடிங்க, என்னை கொலை செய்யுங்க, என் ரத்தத்தை சிந்துங்க, 2 பேரும் சிந்துங்க, 2 பாட்டிங்க என்ன அடிங்க. உங்களுக்கு தேவை ரத்தம், உங்களுக்கு தேவை உயிர்கள் கொல்லப்படணும். 2 பார்ட்டிக்கு நடுவாக நான் சாகிறேன். I am ready to die. I am ready to shed my tears, entire blood for you. என்னுடைய முழு ரத்தத்தையும் உங்களுக்காக சிந்த நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு தேவை நம்ம மாவட்டத்தில் சமாதானம் உண்டாகணும், நம்முடைய மாவட்டத்தில் சந்தோஷம் உண்டாகணும், நம்முடைய மாவட்டத்தில் மகிழ்ச்சி உண்டாகணும். அதற்காக நான் மத்தியஸ்தராய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அதை கேட்ட பொழுது 2 குரூப்பில் உள்ளவர்களும் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட்டு அவர்கள் இருவரும் ஒற்றுமையாகிவிட்டார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். இதுதான் ரட்சிப்பு. பிதாவாகிய தேவனோடு ஒரு மனுஷன் உறவாட முடியாது. அவர் சாவாமையுள்ளவர், யாரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், ஒருவராலும் காணக்கூடாதவர். அப்படிப்பட்ட தேவனை நீ பார்க்க வேண்டும்,
நீ தரிசிக்க வேண்டும். அவரை நோக்கி அப்பா பிதா என்று கூப்பிட வேண்டும். அவரோடு நீ ஐக்கியம் கொள்ள வேண்டும். அவரோடு நீ உறவு கொள்ள வேண்டும். அவரோடு நீ நடக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக மத்தியஸ்தராய் இயேசு இந்த உலகத்திலே இறங்கி வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தினாரே, அதுதான் ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பினால் தான் நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால அந்த பாட்டு பாடணும், மகிழ்வோம் மகிழ்வோம். கைகளை தட்டி உற்சாகப்படுவோமா? மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசு ராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். யாருக்கு மகிழ்ச்சி? ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு, ரட்சிப்பிலே நிலைத்திருக்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி. இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது யாருக்கு மகிழ்ச்சி. 1 நாளாகமம் புஸ்தகம் 16வது அதிகாரம் 10வது வசனத்தை வேகமாய் நாம் வாசிக்க கேட்போம். அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாருக்கு மகிழ்ச்சி? ஆண்டவருடைய வார்த்தை தெல்ல தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாரெல்லாம் இயேசுவினுடைய முகத்தை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவின் முகத்தை தேடுகிறார்களோ, seeking the face of the Lord Jesus Christ, ஆண்டவராகிய இயேசுவின் முகத்தை மாத்திரம் தேடுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி. அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, சங்கீதக்காரன் சொல்கிறான், அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். அதிகாலமே நான் உம்மை தேடுகிறேன். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். சிலருக்கு அதிகாலை எத்தனை மணினா 9 மணி, காலையில் 9 மணி, 9 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு, அப்பா எவ்வளோ நேரம், 9 மணியா, ஐயோ நம்ம சீக்கிரமாக கண்ணாமொழிச்சிட்டோம் போல, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கும். அப்படி தூங்குற ஆளுகளாக இருக்கிறாங்க, தூங்கு மூஞ்சி ஆட்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது அதிகாலமே. ஹல்லேலூயா. கர்த்தரை யார் யாரெல்லாம் தேடுகிறார்களோ, தேடுகளுடைய இருதயம் என்ன செய்கிறது? மகிழ்கிறது. ஆலயத்துக்கு வர்றோம், இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. யாரை தேடி வந்திருக்கிறீங்க? ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு போனதும் யாரை தேடுறீங்க? 24 மணி நேரமும் தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய இருதயத்தின் ஏக்கமெல்லாம் இயேசுவை தேட வேண்டும், இயேசுவின் முகத்தை தேட வேண்டும், என் ராஜாதி ராஜாவின் முகத்தை தேட வேண்டும், என் ராஜாவை நான் தரிசிக்க வேண்டும் என்கிற ஒரு தவணம், ஒரு ஏக்கம், ஒரு தாகம், ஒரு ஆழமான தாகம், a deep thirst உனக்குள்ளே இருக்க வேண்டும். சங்கீதக்காரன் சொல்றான், சங்கீதம் 40:16, சங்கீதம் 70:4வது வசனம். இந்த 2 வசனங்களையும் நீங்கள் வேகமாய் வாசிக்க பார்ப்போம். உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். என்ன செய்வார்கள்? சந்தோஷப்படுவார்கள். ஆலயத்துக்கு வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடிவிட்டால், ஆலயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு மகிழ்ச்சி. வீட்டுக்கு போனாலும், வேலைக்கு போனாலும், தொழில் செய்தாலும், வண்டியில் போறோம் வர்றோம், எல்லா நேரத்திலும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் இயேசுவை தேட வேண்டும், இயேசுவின் முகத்தை தேட வேண்டும். இயேசுவின் முகத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்கவே இருக்காது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. சில வருஷங்களுக்கு முன்பாக நான் முன்பு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகிறேன். 3 நாட்கள் கூட்டங்கள், எல்லாருக்கும் ஜெபம் பண்ணி உடம்பே களைச்சு போச்சு. கையில் வலி, காலில் வலி, நெஞ்சில வலி, கழுத்துல வலி, தொண்டையில வலி, உடம்பெல்லாம் வலி. ஆண்டவரே உடம்பெல்லாம் வலிக்குது, இன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கி போடணும், எழும்பவே கூடாது என்று சொல்லி ராத்திரி 1 மணிக்கு படுக்க போகிறேன். எனக்கு ராத்திரியெல்லாம் ஃபோன் கால் வரும். 12 மணிக்கு வரும், 12:30க்கு வரும், 1 மணிக்கு வரும், 1:30க்கு வரும், 2க்கு வரும், வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபோன் கால். எத்தனை மணிக்கு வந்தாலும் ராத்திரி நம்ம தூங்குறோமே, நம்ம அந்த ஃபோனை எடுக்கக்கூடாதுன்னு நான் யோசிக்க மாட்டேன். எத்தனை மணிக்கு வந்தாலும் கண்ணை வெளித்து அந்த ஃபோனை எடுப்பேன். ஏனென்று சொன்னால், ஃபோனிலே பேசுகிறவர்கள் சொல்வார்கள், ஐயா நான் எய்ட்ஸ் வியாதியில் செத்துக்கிட்டு இருக்கிறேன், டாக்டர் சொல்லிட்டாங்க, இனிமே எங்களால் உன்னை காப்பாற்ற முடியாது.
நான் சிறுநீரக வியாதியிலே செத்து கொண்டிருக்கிறேன், கேன்சர் வியாதியிலே செத்து கொண்டிருக்கிறேன், அப்படிப்பட்ட போன் கால்ஸ் வரும். உங்க நம்பர் ஒருத்தங்க கொடுத்தாங்க, அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி இவர் ராத்திரி 12 மணிக்கு பிறகுதாங்க இவர் ஃப்ரீயாக இருப்பார், அந்த நேரத்தில் போடுங்க, அவர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார். அப்படித்தாங்க உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்வார்கள். இரவென்றும் பாராமல் பகலென்றும் பாராமல் எந்த நேரத்தில் வந்தாலும் ஃபோனை எடுத்து நான் அவங்களுக்கு ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுவேன். ஏன்னு சொன்னால் கண்ணீரில் அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில் ஃபோன் பண்ணுகிறார்கள். எனவே ஃபோனை அலட்சியப்படுத்துவதில்லை நான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படித்தான் 1:30 மணி நான் படுக்கும்போது தூக்கம் அப்படி சொக்குது, உடம்பெல்லாம் அவ்வளவு வலி. ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு எந்த ஃபோன் வந்தாலும் எடுக்கப்படாது, நல்லா தூங்கிடணும் என்று சொல்லி படுத்தேன். படுத்த உடனே தூக்கம் தான், கொரட்டை வந்துருச்சு, நல்ல தூக்கம் தான். அந்த தூக்கத்தோடே இருக்கும்போது ஒரு 5-10 நிமிஷம் கூட இருக்காது, ஃபோன் வருது. நம்ம அந்த முதலே சொல்லிட்டோமே ஆண்டவர்கிட்ட, இன்னைக்கு எடுக்கப்படாது, நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அந்த ஃபோன் பண்ணாலும் இன்னும் திரும்பவும் ஃபோன் பண்ணுது, திரும்பவும் எடுக்கலை, நம்ம தூங்கிடுவோம். 3வது டைம் ஃபோன் பண்ண, யார் தான் பார்ப்போம்னு சொல்லி ஃபோனை எடுத்து, ஹலோன்னே, அங்கிள் நீங்கள் கலைமணி அங்கிள், நான் கண்மணி பேசுகிறேன்னா. அல்லேலூயா. நீங்கள் கலைமணி அங்கிள், நான் பேசுகிறது யார்? கண்மணி. நம்ம பேர் போலவே இருக்கே, ரொம்ப இனிமையாக அந்த மக பேசுகிறாளே என்று சொல்லி சொல்லுமான்னே. ஷாக்கிங் நியூஸ் சொன்னான். நேற்று ராத்திரி 10 மணிக்கு எங்கள் மம்மிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து அவசரமாக தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும். டாக்டர்கள் செக் பண்ணி பார்த்துட்டு சொன்னாங்க, உங்கள் மம்மி செத்துட்டாங்க, உங்கள் மம்மிக்குள்ள உயிர் இல்லை, செத்து போன பிரேதத்தை கொண்டு வந்திருக்கிறீங்க. என்னுடைய டேடி ஆம்புலன்ஸ் பிடிக்க போயிருக்கிறார், இன்னும் வரல. டெட் பாடிக்கு முன்னாடி எங்கள் மம்மியினுடைய டெட் பாடியோடு நான் அந்த ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்கிறாங்க. எங்கள் மம்மியினுடைய பேக் இருந்துச்சு, பேக்குள்ள உங்கள் மேகசின் இருக்கு, கிறிஸ்துவின் மகிமை பத்திரிகை. அந்த பத்திரிகையில் ஃபோன் நம்பரை பார்த்து இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் என்ன செய்யறதுங்க? எனக்கும் கல்யாண வயசாகுது, என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் எங்கள் அம்மா இருப்பாங்கன்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எங்கள் மம்மி செத்துட்டாங்களே. வாட் ஷல் ஐ டூ? நான் என்ன செய்வது? இது அதிகாலை வழியிலே இயேசுவை தேடும் விதத்திலே ஊழியராகி உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறேன். எங்கள் மம்மி செத்துட்டாங்களே, என்ன செய்கிறது? நான் யோசிச்சு பார்க்குறேன். என் தூக்கமெல்லாம் அவ்வளவு சொக்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு கேட்குறாள். இவளுக்கு என்ன பதில் சொல்றது? செத்துட்டாங்களே, என்ன பதில் சொல்றது? அவட்ட சொன்னேன், நான் ஜெபம் பண்ணுறேம்மா, ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார்மா, ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்வார், திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணுமா என்று ஃபோனை வைத்து விட்டு நான் படுக்கத்தான் போனேன். ஆனால் அவளுடைய வார்த்தை, எங்கள் மம்மி செத்து போனாங்க, என் கல்யாணம் வரைக்காவது உயிரோடு இருக்க மாட்டாங்களா? இந்த காலை வேளையில் ஏசப்பாவு முகத்தை தேடும்படி உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கிறேன். இந்த வார்த்தை என் காதுகளிலே தொடித்து கொண்டே இருந்தது. அப்படியே முழங்காலிலே நின்று ஜெபிக்க ஆரம்பித்தேன். இந்த கண்மணி யாருன்னு தெரியாது, அவங்களுடைய தாயார் யாருன்னு தெரியாது, ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். ஜெபிக்க 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 அப்படியே நான் ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளிலே பேசி ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நேரம் போனதே தெரியல. காலையில் ஒரு 5:30 மணி இருக்கும், அது வரைக்கும் நான் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். 5:30 மணிக்கு எனக்கு திரும்ப ஃபோன் வருது. யார் இந்த ஃபோன் எடுத்தா? அதே கண்மணி தான் பேசுகிறேன். நான் என்னமான்னு கேட்டேன். இப்போ தான் எங்கள் டேடிக்கு ஆம்புலன்ஸ் கிடச்சி கொண்டு வந்தாங்க. டாக்டர்கிட்ட சொல்லி எங்கள் மம்மியினுடைய டெட் பாடியை தூக்குறதுக்காக நாங்கள் வந்தோம். மம்மி பக்கத்தில் குனிஞ்சு தூக்க போகிறோம். எங்கள் மம்மி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. எங்கள் மம்மி கண்ணை திறந்து. இயேசுவின் முகத்தை தேடுகிறவர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஞாயிற்றுக்கிழமை வெறும் இந்த 2 மணி நேரம், இந்த 2 மணி நேரம் மட்டும் தேடிட்டு நம்ம இந்த மாதம் முழுசும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன்னா நடக்காது. உன் வீட்டில் போனாலும் தேடணும், தொழில் ஸ்தலத்திலையும் தேடணும், இரவும் பகலும் நீ மனிதனுடைய முகத்தை அல்ல, தேவாதி தேவனுடைய முகத்தை நீ தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எல்லாம் எனக்கு ஏசப்பா தான், எல்லாம் எனக்கு ஏசப்பா. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? அல்லேலூயா. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே,
சகாயனும் நேயனும் உபாயனும் ஆயனும் சகாயனும் நேயனும் உபாயனும் நாயனும் என்ன கண்பான மனவாளனும் எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. ரட்சிப்பிலே மகிழ்ச்சி, தேவனை தேடுவதிலே மகிழ்ச்சி. மூன்றாவது ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது எரேமியா 15:16 வசனம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு எப்படி இருந்தது? மகிழ்ச்சியா இருந்தது. ஹல்லேலூயா. இப்போ நான் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு பிரசங்கம் பண்றேன். கர்த்தருடைய வார்த்தை எத்தனை பேருக்கு மனசுல சந்தோஷமா இருக்கு? ஹல்லேலூயா. எத்தனை பேர் யோசிக்கிறீங்க எப்படா இவர் முடிக்க போறாரு? நானும் வீட்டை பார்த்து போக வேண்டாமா, 2 இட்லியை வாயில போட வேண்டாமா, மதியம் இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிட வேண்டாமா? ஹல்லேலூயா. ரெண்டுக்கும் ஆசைப்படுறவங்களையும் பார்க்குறேன் நான். சீக்கிரமாக நீங்கள் முடிக்கணும், ஆனால் வார்த்தைகளை என்ன செய்யணும்? கொடுக்கணும். நம்ம சபையில் வந்து வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தை தான் உங்களை இந்த வாரம் முழுவதும் நடத்தும். ஹல்லேலூயா. வார்த்தைகள் இல்லாவிட்டால் நீங்கள் சோர்ந்து போய் விடுவீர்கள். இந்த வார்த்தைகள் உங்களுக்குள்ளே ஊடுருவி பாயும் பொழுது நீங்கள் கர்த்தருக்காக எழும்பி நிற்பீர்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த வார்த்தை சொல்லுது உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இந்த வார்த்தைகள் எனக்கு எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியா. ஹல்லேலூயா. 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 திருச்சிக்கு பக்கத்துல ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க ஒரு சபை, அந்த சபையில எனக்கு செய்தி கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஐயா எவ்வளவு நேரமையா செய்தி கொடுக்கணும்னு அந்த பாஸ்டர்கிட்ட கேட்டேன். ஐயா இந்த சபையில வந்து நாங்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு அலோவ் பண்ண டைம் 12 நிமிஷம். எங்களுக்கு எவ்வளவு நிமிஷம்? 12 நிமிஷம். நீங்க வந்து கூட ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க, கூட ஒரு 3 நிமிஷம் எடுத்துக்கோங்க. அப்போ 15 நிமிஷம் நீங்க இந்த சபையில பேசலாம்னாரு. ஐயா எனக்கு எத்தனை நிமிஷம்னாலும் அதுக்குள்ள நான் முடிச்சிருவேன், ஒன்றும் கவலைப்படாதீங்க. திரும்ப உற்சாகப்பட்டு சொல்லிட்டாரு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் கூட நீங்க 20 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நான் 15 நிமிஷத்தை தாண்டேன். அவர் என்ன ஐயா சொல்லிட்டாரு, 20 நிமிஷம் பேச சொல்லிட்டாரு. எனவே இன்னும் கொஞ்சம் பேசுவோம், 5 நிமிஷம் கூட பேசுவோம் என்று சொன்னா சில ஆட்கள் வெளியே அங்கிருந்து அந்த ஐயரை பார்த்து திட்டுறாங்க. ஹல்லேலூயா. நான் உள்ள பிரசங்கம் பண்ணிட்டு ஐயர் திட்டு வாங்கிட்டு இருக்கிறார், வெளியே சன்னல் வெளியே கூடி திட்டுறாங்க. ஐயாப்பா நம்மளால இந்த ஐயர் திட்டு வாங்குறேன் டபக்கு நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்படியும் ஜனங்கள் இருக்கிறார்கள், சில சபைகள் அப்படியும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சபையிலே வார்த்தைகளுக்கு என்ன செய்கிறோம்? முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இந்த வார்த்தை தான் உனக்கு ஜீவன், இந்த வார்த்தை தான் உனக்கு அற்புதங்களை கொண்டு வரும், இந்த வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் நமக்கு இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது, சந்தோஷத்தை கொடுக்கிறது, உன்னை வாழ வைக்கிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிற ஜீவனுள்ள வார்த்தை இந்த வார்த்தை. சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சங்கீதம் 19:8 வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, வாசிக்க கேட்போமா? கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதா இருக்கிறதே. கர்த்தருடைய கற்பனை தூய்மை. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. சங்கீதம் 119:16 வசனத்தை எடுத்துக்கங்க, 77 வசனத்தை எடுத்துக்கங்க, 174 பாருங்க, 143 பாருங்க. இந்த வசனங்கள் எல்லாம் சொல்கிறது, உமது பிரமாணங்களில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி, உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி. ஆக சத்திய வசனங்கள், சத்திய வேதம் நமக்கு மனமகிழ்ச்சியாயிருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு வேத புத்தகத்தை திறந்து வேத வசனங்களை வாசிக்க முடியுமோ, வேத சத்தியங்களை மேய்ந்து கொள்ள முடியுமோ, வேத சத்திய வசனங்களின்படி நடக்க முடியுமோ நடக்க
நீங்களும் நானும் தேவனுடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாலாவது கடைசியாக எது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது? முதலாவது நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிப்பினாலே மகிழ்ச்சி. இரண்டாவது பார்த்தோம் அவருடைய முகத்தை தேடுவதினாலே மகிழ்ச்சி. மூன்றாவது பார்த்தோம் கர்த்தருடைய வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நாலாவது கடைசியாக சங்கீதம் 64 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான். செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பான். நீதிமானுக்கு மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 10:28வது வசனம் சொல்கிறது, நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும். நீதிமொழிகள் 29:2வது வசனம் சொல்கிறது, நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழுவார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீதிமான். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்தில் 30வது வசனம் சொல்கிறது, நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை. The righteous man shall not be shaken. No one can shake the righteous person. நீதிமானை இந்த உலகத்திலே ஒருவரும் அசைக்க முடியாது. He cannot be shaken. அவன் அசைக்கப்படாத ஒரு மனிதன். சங்கீதம் 112:8வது வசனம் சொல்கிறது, நீதிமானுடைய இருதயம் உறுதியாயிருக்கும். நீதிமானுடைய இருதயம் எப்படி இருக்கும்? உறுதியாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் யாரெல்லாம் நீதிமானாய் வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் பரிசுத்தவானாய் வாழ்கிறார்களோ, அவர்கள் இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியாயிருப்பார்கள், செழிப்பாயிருப்பார்கள். ஒரு நீதிமானுடைய இருதயம் உறுதியாயிருக்கும். என்னென்ன காரியத்தில் உறுதியாயிருக்கும் தெரியுமா? யோபு பக்தன் சொல்கிறான். யோபு 31:6வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் வேகமாக வாசிக்க பார்ப்போம். சமுத்திரையான தராசிலே தேவன் என்னை நிறுத்து, என் உத்தமத்தை அறிவாராக. யோபு 2:3வது வசனம், முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமானுடைய இருதயம் உறுதியாய் இருக்கும் என்று சொன்னால், நீதிமானுடைய இருதயத்திலே இருக்கிற அந்த உறுதி உத்தமத்திலே உறுதி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ரோமர் 12:12 வாசிக்க பார்ப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். நீதிமானுடைய இருதயம் உறுதியாய் இருக்கும் என்று சொன்னால், முதலாவது அவன் இருதயம் உத்தமத்தில் உறுதியா இருக்கும். இரண்டாவது ஜெபத்திலே உறுதி. எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவன் தான் நீதிமான். எப்பொழுது பார்த்தாலும் உத்தமத்தில் உறுதியாய் இருப்பான், அவன் தான் நீதிமான். மூணாவது பார்த்தீங்கன்னா, நீதிமானுடைய இருதயத்தில் மூணாவது உறுதி கொலோசியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். கொலோசியர் 2:5வது வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாய் இருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும். உங்கள் விசுவாசத்தில் உறுதி. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீதிமானுடைய இருதயத்தில் இருக்கிற உறுதி உத்தமத்தில் உறுதி. இரண்டாவது எதில் உறுதின்னு பார்த்தோம்? ஜெபத்திலே உறுதி. மூணாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது விசுவாசத்திலே அவனுக்குள்ளே ஒரு உறுதி இருக்கும். நாலாவது பாருங்க, 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:5வது வசனம். என் பேச்சும் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனிப்புள்ளதா இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதுமாய். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதி. அப்ப ஒரு நீதிமானுடைய இருதயத்தில் இருக்கிற நாலாவது உறுதி என்னன்னா ஆவியில உறுதி. ஹல்லேலூயா. உத்தமத்திலே உறுதி, ஜெபத்திலே உறுதி, விசுவாசத்திலே உறுதி, ஆவியிலே உறுதி. கடைசியாக 5வது நீங்க பார்த்தீங்கன்னா மார்க் 16:20 வேகமாக வாசிக்க பார்ப்போம். மார்க் 16:20வது வசனம். வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். வேதம் சொல்லுகிறது வசனத்திலே உறுதி. இந்த 5 விதமான உறுதியும் உள்ளவன் தான் நீதிமான். நீதிமானுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீதிமான் இந்த மாதம் முழுவதும் மகிழ்ச்சியா இருப்பான். யார் நீதிமான்? உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறவன்,
விசுவாசத்திலே உறுதியாய் இருக்கிறவன், ஜெபத்திலே உறுதியாய் இருக்கிறவன், ஆவியிலே உறுதியாய் நிற்கிறவன், வேத வசனத்திலே உறுதியாய் இருக்கிறவன், இப்படிப்பட்ட 5 உறுதிகளை உடையவன் தான் நீதிமான். அந்த நீதிமான் இந்த மாதம் முழுவதும் எப்படி இருப்பான்? மகிழ்ச்சியாய் இருப்பான். ஹல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட நீதிமான்களாய் ஆவியானவர் முத்திரை போட்டு நம்மை மகிழ்ச்சியாக்குவாராக. நம்ம எல்லாரும் அப்படி எழும்பி நிற்போமே. நீ கர்த்தரில் மனம் மகிழ்ச்சியாயிருப்பாய். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. இன்றைக்கு அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய வாய் தீர்க்க தரிசனமாய் உன்னோடு கூட பேசியிருக்கிறது. வெளிப்பாட்டோடு கர்த்தர் பேசியிருக்கிறார். ஆண்டவருடைய வாய் சொல்லுகிறது போல, ஏமான், நீ கர்த்தரை தேட 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 மகிழ்ச்சி. கர்த்தருடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க உனக்கு மகிழ்ச்சி. ரட்சிப்பிலே நிலை கொண்டிருக்க உனக்கு மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நீ நீதிமானாய் வாழும் பொழுது, உத்தமத்திலே உறுதியுள்ளவனாய், விசுவாசத்திலே உறுதியுள்ளவனாய், ஜெபத்திலே உறுதியுள்ளவளாய், வசனத்திலே உறுதியுள்ளவர்களாய், ஹல்லேலூயா, ஆவியிலே உறுதியுள்ளவர்களாய் ஜீவனம் செய்யும் பொழுது இந்த மாதம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சியான ஒரு மாதம். எங்கள் மகிமை நம்பிக்கை சபைகளுக்கு வாருங்கள் என்று அன்புடன் அழைக்கிறோம். சென்னை கொரட்டூர் தலைமை சபையில் திரையில் காணும் முகவரியில் ஞாயிறு காலை 7 மணிக்கு தமிழ் ஆராதனையும் 10 மணிக்கு ஆங்கில ஆராதனையும் உண்டு. சென்னை பெரம்பூர் டான் பாஸ்கோ ஸ்கூல் எதிரில் திரையில் காணும் முகவரியில் ஞாயிறு காலை 9:30 மணிக்கு தமிழ் ஆராதனை உண்டு. சென்னை அமைந்தகரை ஸ்கைவாக் அருகில் திரையில் காணும் முகவரியில் ஞாயிறு காலை 6 மணிக்கு தமிழ் ஆராதனை உண்டு. மேலும் விவரங்களுக்கு கீழ்கண்ட தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மகிமை நம்பிக்கை ஊழியம், பிளாட் எண்கள் 27, 28, ஜெய்நகர், அன்னை நகர் அருகில், கொரட்டூர், சென்னை 600007,